Okay, yes. So in the session, what is nick teaming and load balancing and redundancy அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு இஎஸ்எக்ஸில் எப்படி நிக் டீமிங் பண்ணியிருப்பாங்க, எப்படி லோட் பேலன்ஸ் பண்ணுவாங்க, இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு நிக்கு டவுன் ஆச்சுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ESXi 1ல பாருங்க என்னென்ன physical adapter இருக்குன்னா, we will have to check, go to the configureல we have to go to the physical adapter. The physical adapterல 6 physical adapter இருக்குது. VMNIC 0 is act as a primary network, அதாவது switch 0, which means management network. ESX2ல அதே மாதிரி VMNIC 0 is a primary network. ஒரே ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது எங்க பார்க்கலாம்னா விர்ச்சுவல் சுவிட்ச் போயிட்டு அந்த வி சுவிட்ச் இருக்கும். ஸோ இதுல விஎம்கே 0 இருக்கு இல்லையா, இந்த விஎம்கே 0 தான் வந்து பிரைமரி நெட்வொர்க். ஓகே, 2.61 அப்படிங்கிறது தான் பிரைமரி நெட்வொர்க். இதுல விஎம்கே 0 அந்த 2.60 அப்படிங்கிறது தான் இந்த இஎஸ்எக்ஸையோட கம்யூனிகேஷன் ஐபி. ஸோ இப்போ இந்த ஐபியை நான் கமாண்ட்ல போயிட்டு பிங் பண்றேன். பிங் ஸோ பிங் 2.60 அப்படி கொடுத்தா பிங் ஆகும். அதே மாதிரி ESXi 2 ஐபி 2.61 கொடுத்தா பிங் ஆகும். இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்கு ஒரே ஒரு பிசிக்கல் நிக் தான் அசைன் ஆயிருக்கு. ஸோ VMNIC 1 வந்து எதுவுமே அசைன் ஆகல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த VMNIC 1 வந்து ரெடியூரன்சி பர்பஸ்க்கு அசைன் பண்ண போறோம். ஸோ இப்போ VMNIC 1 இருக்குது, இது ரெடியூரன்சி பர்பஸ்க்காக அசைன் பண்ண போறோம். அது எப்படி பண்றது, அது பண்றதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இதுல ஒரே ஒரு நிக் தான் வந்து மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல இருக்குது. அப்ப அந்த ஒரு நிக் டவுன் ஆச்சுன்னா இந்த ESXi டவுன் ஆயிரும். அதை இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த ESXiயோட நிக் வந்து ESXi 2.61. ஸோ இதுல ஒரு பிரைமரி நிக் இருக்குது. இந்த பிரைமரி நிக் டவுன் அப்படின்னா அந்த ESXi டவுன் ஆயிரும். ஸோ பிரைமரி நிக் வந்து இதுதான். இப்ப primary nick down ஆயிடுச்சு, which means 192.168.2.61 பிங் ஆகல. இப்போ இது டவுன் ஆயிரும். டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நாட் ரெஸ்பாண்டிங் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல நாட் ரெஸ்பாண்டிங் வந்துடும். பிங் ஆகல. ஏன் அப்படின்னா இதுல ஒரு நிக் டவுன் ஆயிடுச்சு. கான்ஃபிகர் போட்டு பிசிக்கல் அடாப்டர் போய் பார்த்தோம்னா you can check the நிக் வந்து டவுன் இருக்கும். சி இப்போ பிசிக்கல் அடாப்டர் போறேன். இதுல VMNIC இருக்குது, இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுல போயிட்டு பிசிக்கல் அடாப்டர் போறேன். இது இப்போ ஆக்சுவலி VMNIC 0 வந்து டவுன், இங்க டவுன் காமிக்கணும். டவுன் காமிக்கும் இந்த இடத்துல டவுன் காமிக்கும். நாட் ரெஸ்பாண்டிங் அது ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இப்ப ப்ரொடக்ஷன்ல எப்பயுமே பிரைமரி நிக் இருக்கு இல்லையா, அந்த ஆல்ரெடி ஒரு இமேஜ் காமிச்சிருப்பேன். இந்த பிரைமரி நிக் வந்துட்டு டவுன் ஆச்சுன்னா எல்லாமே டவுன் ஆயிரும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நிக்க வந்து லோட் பேலன்ஸ் பண்ணி அதுல ஒரு ஐபி கான்ஃபிகர் ஆயிருக்கும். அதுல ரெண்டு நிக்க வந்து உள்ள மேப் பண்ணாங்கன்னா, which means நிக் டீமிங் பண்ணாங்கன்னா ஒரு நிக் டவுன் இன்னொரு நிக் டவுன் ஒர்க் ஆகும். ஸோ சேம் கேஸ் சினாரியோ இந்த ESXi எடுத்துக்கலாம். இந்த ESXiல
எல்லா நிக் இருக்கு பட் நிக் 1 வந்து அசைன் ஆகல. நான் என்ன பண்ண போறேன், இப்போ நிக் 1ல வந்துட்டு நிக் டீமிங் பண்ண போறேன். சரியா? ஸோ மேனேஜ் ஸோ வீக் சுவிட்ச் 0ல இதில் ஃபிசிக்கல் அடாப்டர் பாருங்க 1 தான் இருக்குது. இதில் ஃபிசிக்கல் அடாப்டர் பாருங்க 1 தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த 02 இருக்குல்ல, இப்போ இது இந்த 02ல வந்து இதை நான் அப் பண்றேன். உங்களுக்கு இப்போ எதுக்காக காமிச்சோம்னா, இது இப்போ வந்து ஒரு நிக் டவுன் ஆயிருக்கு, அதனால நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போயிடுச்சு. இப்போ அந்த நிக் அப் பண்ணிட்டு இப்போ இதுல பண்றேன், பட் ப்ரொடக்ஷன்ல நிக் வந்து பிசிக்கலா டவுன் ஆகும். சரியா? இங்க நிக்க அப் பண்ணிட்டேன். ஸோ நிக்க அப் பண்ண உடனே இங்க பாருங்க, ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் வந்து நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்க ஹோஸ்ட் பிங் ஆகும். பிங் ஆகுதா? சரி, சேம் இதுல ஒரு நிக் தான் மேப் ஆயிருக்கு பிசிக்கல் அடாப்டர், இதுலயே ஒரு பிசிக்கல் அடாப்டர் தான் மேப் ஆயிருக்கு. இப்போ இன்னொரு நிக் ஆட் பண்ண போறோம். மேனேஜ் பிசிக்கல் அடாப்டர் போயிட்டு அன்கிளைம்ட் அடாப்டர், இதுல வந்து மொத்தம் 6 பிசிக்கல் நிக் இருக்குது. 6 பிசிக்கல் நிக்ல இந்த விஎம் நிக் 1 வந்து நம்ம மூவ் டவுன் பண்றோம், ஸ்டாண்ட் பையா கொண்டு வரோம். ஸோ நீ கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த நிக் இங்க ஸ்டாண்ட் பையா மாறிடும். அதே மாதிரி ESX 2லயுமே பிசிக்கல் அடாப்டர் போறோம். இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு நிக்கு, இது எதுவுமே அசைன் ஆகல. அந்த விஎம் நிக் 1 வந்துட்டு மூவ் டவுன் பண்ணி ஸ்டாண்ட் பை கொண்டு வரேன். ஸ்டாண்ட் பை கொண்டு வந்துட்டா இங்க பிசிக்கல் அடாப்டர் ஆட் ஆயிரும். ஸோ இங்க ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா பிசிக்கல் அடாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேப் ஆயிருக்கும். சுவிட்ச் 0ல 2 நிக் இருக்கு. விஎம் நிக் 0, விஎம் நிக் 1. ஸோ விஎம் நிக் 0, விஎம் நிக் 1ல வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஐபி வந்து இதுல தான் கான்ஃபிகர் ஆயிருக்கும். இந்த நிக் வந்து ஸ்டாண்ட் பை நிக். இப்போ இந்த இது டவுன், இந்த நிக் டவுன் ஆச்சுன்னா இது ஒர்க் ஆகும். அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த விஎம் நிக் 0 இருக்கு இல்லையா, இதை டவுன் பண்ண போறோம். இப்போ இது ஒர்க் ஸ்டில் ஒர்க்காக தான் செக் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து கண்டினியூஸ் பிங் போடுறேன். கண்டினியூஸ் பிங் போட்டிருக்கேன். இப்போ இந்த நிக்க டவுன் பண்ண போறேன், விச் மீன்ஸ் பிரைமரி நிக்கு இந்த நிக்க டவுன் பண்ண போறேன். நிக் 0 டவுன் பண்ண போறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் நிக்க டவுன் பண்ணிட்டேன், பிரைமரி நிக்க. பட் இங்க டவுன் ஆகல. ESX பிங் ஆகுதா? ESX ஸ்டில் பிங் ஆகுது. பாருங்க நிக் இந்த இடத்துல இன்டு மார்க் காமிக்குதா? which means விஎம் நிக் 0 வந்து டவுன் அர்த்தம். அப்ப எனக்கு ஸ்டில் என்னதான் வந்து விஎம் நிக் பிரைமரி விஎம் நிக் டவுன் ஆனாலும் செகண்டரி நிக் இருக்கு இல்லையா, செகண்டரி நெட்வொர்க் அடாப்டர், அது மூலமா எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு பிங் ஆகுது, which means ESX நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போல ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது சம்மரியில போனீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும், நெட்வொர்க் அப்லிங்க் ரெடியூரன்சி லாஸ்ட். நெட்வொர்க் அப்லிங்க் ரெடியூரன்சி லாஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒரு நெட்வொர்க் வந்து டவுன் ஆயிருக்கு, செக் பண்ணுங்க அப்படி சொல்லி காமிக்குது. அப்போ கான்ஃபிகர் போயிட்டு தென் பிசிக்கல் அடாப்டர் போனீங்கன்னா இங்க ஆக்சுவலி டவுன் காமிக்கும். இப்போ காமிக்கல, பட் இந்த ப்ரொடக்ஷன்ல போதீங்கன்னா இந்த காமிக்குது பாருங்க. இப்போ காமிக்கும். ஸோ நிக் பிரைமரி நிக் டவுன் தான், ஆனா நம்ம ஸ்டாண்ட் பை அந்த நிக் ஆட் பண்ணோம் இல்லையா செகண்டரி நிக், அதுல இருந்து இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகுது, which means பிங் ஆகுது. ஈவன் இந்த ESX நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் ஆகும். ESX ஆக்சஸ் ஆகுது. அப்ப இந்த ESX எந்த ஒரு இம்பாக்டும் ஆகல, டவுன்ல இருக்குது. இதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே பிசிக்கலா இங்க டவுன்ல இருக்குது, பட் எனக்கு ஸ்டாண்ட் பை நிக்ல இருந்து ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரொடக்ஷன்ல இப்படித்தான் இருக்கும். ஒரு மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க்ல
அந்த ESX IP இருக்கும். அந்த IP வந்துட்டு 2 பிசிக்கல் நிக்ல வந்துட்டு ஒன்னு பிரைமரி வச்சிருப்பாங்க, இன்னொன்னு ஸ்டாண்ட் பை வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் பை பிரைமரி டவுன்னா ஸ்டாண்ட் பை ஒர்க் ஆகும், ஸ்டாண்ட் பை டவுன்னா பிரைமரி ஒர்க் ஆகும். ரெண்டு டவுன் ஆப்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. ESX டவுன் தான். பட் ரேர் கேஸ் சினாரியோ தான். மோஸ்ட்லி ரெண்டும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கார்டு டவுன் ஆகும். அப்படி டவுன் மீன்ஸ் என்னன்னா அந்த மேபி அந்த போர்ட் அந்த அந்த நம்ம பிசிக்கலா நெட்வொர்க் கனெக்ட் டேட்டா சென்டர்ல அந்த ESXi இந்த ரேக் சர்வர்ல பிசிக்கலா கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா, இந்த பிசிக்கல் கனெக்டிவிட்டியில இஷ்யூ இருக்கும். லைக் அந்த போர்ட்ல இஷ்யூ இருக்கும், அல்லது அந்த கேபிள் இஷ்யூ இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அசியூம் தட் VMNIC 0 டவுன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் போர்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கலாம். மேபி அந்த போர்ட்ல வந்துட்டு ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம், அல்லது அதுல இருக்கிற SFE மாடியூல் எதுவும் ஃபால்ட்டா இருக்கலாம், அல்லது அந்த போர்ட்டுக்கும் சுவிட்சுக்கும் கனெக்ட் ஆகிருக்கல கேபிள், அந்த ஈத்தர்நெட் கேபிள் எதுவும் ஃபால்ட்டா இருக்கலாம், அல்லது சுவிட்ச் போர்ட் அந்த சுவிட்ச் போர்ட் டவுன் சுவிட்ச்ல இருக்க போர்ட் வந்து ஒர்க் ஆகாட்டி இது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி 4-5 ரீசன்ஸ் இருக்குது. இந்த பிசிக்கல் நிக் டவுன் ஆகுறதுக்கான ரீசன்ஸ் வந்து 4-5 ரீசன்ஸ் இருக்குது. இதுல ஏதோ ஒரு ரீசன் மேபி இந்த நெட்வொர்க் அடாப்டருக்கு வந்துட்டு ஃபிம்மர் வந்து ப்ராப்பரான ஃபிம்மர் இல்லாம ரொம்ப அவுட்டேட்டடான ஃபிம்மர் இருந்துச்சுனாலும் டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்கலா செக் பண்ணணும். பிசிக்கலா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதோ நெட்வொர்க் ஃபெயிலியரான்னு சொல்லி நம்ம ஏதோ ஃபிம்மர் ஃபெயிலியரான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆல்ரெடி இதை பத்தி சொன்னேன், பட் ப்ராக்டிகல் காமிங் சொல்லி இன்னொரு மறுபடியும் எடுத்தேன் நான். எனி டவுட்ஸ் கைஸ் இதுல? இப்ப நெட்வொர்க் அப் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல மறுபடியும் அப் ஆயிரும். தென் இதுல கிரீன் கலர் மார்க்கிங் வந்துடும். பிசிக்கல் அடாப்டர்ல டவுன் வந்து அப் ஆயிரும். கிளியரா? anyone acknowledge? Yes, பேசுறது கேக்குதா இல்லையா? Okay bro. Okay.